உனக்கு மல்லிகைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம்? நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சுன்னா ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது. அதை முடிச்சிட்டு அங்கிருந்து புறப்படுறதுக்கு லேட் ஆகி போச்சு. என்ன இப்போ? 5:30 மணிக்கே நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணினேன். நீங்க அப்பவே போயிட்டதா சொன்னாங்களே. ஓ, என்ன பத்தி தெரிஞ்சுக்க நீ ஆபீஸுக்கே போன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆபீஸ்க்கு போன் பண்ணினா தானே உங்க சமாச்சாரம் தெரியுது. 5:30 மணிக்கு ஆபீஸை விட்டு போனவங்க 8 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. டைம் பிரகாரம் நான் எங்க போனேன், என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியணுமா? இன்னைக்கு எங்க போயிருந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சாகணும். ஐ மஸ்ட் நோ அபவுட் இட். யூ மஸ்ட் நோ இட். இஸ் இட்? லுக், எனக்கு பிடிக்காத கேள்விகள் எல்லாம் கேட்டேன்னா என்கிட்ட இருந்து உண்மை வராது, பொய் தான் வரும். இது வரைக்கும் பொய்யே சொல்லாத மாதிரி. ரத்னத்துக்கிட்ட பசி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை திருப்பி அனுப்பிட்டு நான் போன் பண்ணி கேட்டப்போ சாப்பிட்டேன், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது சொன்னீங்களே, அது பொய் இல்லையா? ஆபீஸ் வேலை அதிகமா இருந்தது அதனாலதான் 8 மணி ஆயிடுச்சுன்னு இப்ப பொய் சொன்னீங்களே, இது பொய் இல்லையா? பொய்ய சொல்லிட்டு சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் என்ன சத்தியமூர்த்தியா சதா உண்மையே பேசிக்கிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டு என்ன கண்டுபிடிச்சது 2 பொய். ஆனா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரமான பொய்கள் மறைஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? உன் கணவன் யார்? மிஸ்டர் ராஜலிங்கம், owner of 50,000 acres of fertile lands. இதெல்லாம் என்ன? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம ஒடியாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அர்த்தம். நாம எழுதுற கணக்குல போய், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய், நம்ம தொழிலாளிங்க கிட்ட போய், நம்ம கூட்டாளிங்க கிட்ட போய், இப்படி பொய் 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 இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு மில் இன்னைக்கு 7 மில் ஆயிருக்கு. ஏன்? இதோ உன் கழுத்துல மின்னிக்கிட்டு இருக்கே இந்த நெக்லஸ், அதனோட விலை என்ன? கணக்கு பிரகாரம் 3 லட்சம். ஆனா அதனோட உண்மையான விலை பல லட்சக்கணக்கான பொய்கள். நாம ஏறி போற கார், இந்த பங்களா, வீடு, வாசல், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் என்ன? எங்க தாத்தா சொன்ன பொய், எங்க அப்பா சொன்ன பொய், இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற பொய். நான் எதையோ கேட்டா நீங்க எதையோ வளர்றீங்க. நான் வளர்றேன்ல, வளர்றேன். 20 வருஷமா என் மனசுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருந்த எரிமலை வெடிச்சு போச்சு. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம வளர்றேன். அன்னைக்கு டாக்டர் கோபால் என்ன சொன்னார்? குடிபோதையில நம்மளை பார்த்து, டேய் முட்டாள், உன்னோட வாழ்க்கை பொய்யானது, சூன்யமானதுன்னு சொன்னா இல்லையா? ஞாபகம் இருக்கா? அவன் ஒரு ஃபூல், துணிஞ்சு ஒரு உண்மையை சொல்லிட்டான். மை டியர், இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நம்ம வாழ்க்கை சூன்யமானது தானே, பொய்யானது தானே, பொய்யானது தானே? சும்மா ஊருக்காக தானே நாம இந்த மாதிரி நடிக்கிறோம்? பாக்குறவங்க மெச்சிக்கிறதுக்காக தானே நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் பொய் தானே? பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், என்ன போல கடந்த கால சம்பவங்களை மறக்க வாழணும்னு நினைக்கிற பெரிய மனிதர்கள் இவ்வளவு பேரும் சொல்றது பொய் தான். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஆமா, பைத்தியம் தான். நான் சொன்ன இந்த ஒரு உண்மைக்கே என்ன பைத்தியக்காரன்னு சொல்றியே. சத்தியமூர்த்தி ஒரு நாளைக்கு எத்தனை உண்மைகள் சொல்றான்? அந்த அப்பாவி சத்தியமூர்த்திய என்ன சொல்லுவேன்? எதுக்கு எடுத்தாலும் சத்தியமூர்த்தி. முதல்ல அந்த சத்தியமூர்த்திய வீட்டை விட்டு விரட்ட போறேன். அப்பதான் இந்த வீடு உருப்படும். எனக்காக சத்தியமூர்த்திய பழி வாங்காத, அதை என்னால அனுமதிக்க முடியாது. பார்க்கலாம். விமலா, நான் சொல்றத கேள். நான் உன் கணவன் சொல்றேன். நான் உங்க மனைவி சொல்றேன். சத்தியம் இந்த வீட்டுல தான் இருக்கணும். சத்தியம் இந்த வீட்டை விட்டு போயாகணும். விமலா, என்ன விடுங்க. நீங்க மனுஷனே இல்ல, சுத்த காட்டு மிராண்டி.
எஜமா 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 அன்னைக்கு நான் வேலையை விட்டு போறேன்னு சொன்ன போது சத்யா நான் உங்க அப்பா நிலையில இருந்து சொல்றேன் நீ போய் வேலையை பாருன்னு சொன்னீங்க நானும் சரின்னு போயிட்டேன் இன்னைக்கு உங்க மகன் நிலையில இருந்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து கோபத்தை மறந்துட்டு உள்ள போங்க எஜமா புருஷன் அறையறதுலயோ சுகம் இருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் சொல்லி தெரியற விஷயம் இல்ல, அவ அனுபவிச்சாதான் தெரியும். I'm sorry.